திமுக அப்படின்னாலே பிரிக்க முடியாது என்னவோ லஞ்சமும் ஆட்சியும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடியல் வரப்போதே அப்படின்னு எல்லாம் நினச்சி போட்டாங்க. விடியல்னு ஒரு சினிமா கம்பெனி தான் வந்துச்சு, வேற விடியல். டாஸ்மார்க் ரத்தீஷுக்கும் இந்த ஆகாஷ்ன்றவருக்கும் டாஸ்மார்க்கும் என்ன சம்பந்தம்? ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா? பழிவாங்கும் நடவடிக்கை, இடியை வைத்து இப்படி பண்ணுகிறார்கள், அதை பண்ணுகிறார்கள், பண்ண தான் செய்வாங்க. காங்கிரஸ் பண்ணல. இந்த ஆகாஷ்ன்றவரும் சினிமாவில் ஏதாவது இடி ஐடி ரைடு வந்து அந்த வழக்கில் இடி போச்சா? இல்லை டாஸ்மார்க்கு தானே இடி போயிருக்கு. உதய் மின்திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க இவங்க, அப்படி இப்படின்னு உருட்டினாங்க. கையெழுத்து போட்ட அதிமுக கவர்மெண்ட்டு 4 வருஷமாக மின் கட்டணத்தை ஏற்றவே இல்லை. ஆனால் அதை சொல்லிக்கிட்டு 4 வருஷமாக வாயால் கெட்டு அமைச்சர் பதவி இழந்தவர் அப்படின்னு இந்திய வரலாற்றில் எடுத்திங்கன்னா ஒரே ஒருத்தர் இருக்கும். ப்ளீச்சிங் பவுடரில் கோலமாவு போட்டேன்னு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாங்க. அவரையே மிரட்டுறாங்க. சரி என்னங்க விசாரிக்கிறாங்க, யார் தப்பு நடந்தால் நடவடிக்கை சொல்கிறேன்னு சொல்லல, நல்லா தானே இருக்குது, பான்ஸ் பவுடராக போட முடியாது அப்படின்றாங்க. வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்துலிப். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவினுடைய முகங்களாக அறியப்படுற அமைச்சர்கள், அதாவது பொன்முடி, ஐ பெரியசாமி, துரைமுருகன், இவங்கள் மீது சொத்து குவிப்பு பாவம் பண்ணாரா அவரே சொல்லுங்க. இவங்க மீதெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கு வந்து நீதிமன்றமே மறுபடியும் என்ன பண்ணி அதை தடை பண்ணதை நீதிமன்றமே மறுபடியும் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த வழக்கை திருப்பி நீங்கள் எடுத்து நடத்தணும், தடை பண்ணதெல்லாம் நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திமுகவினுடைய வட்டாரங்களில் என்ன நெருக்கடியை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு? திமுகவில் என்ன தான் பிரச்சனை நடக்குது சார்? திமுக வட்டாரங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா ஐயா மாட்டினியா அப்படின்னு என்னென்ன அப்படின்னு கொள்கை தலைவர்களாக என்ன, ஐயோ நம்ம தலைவர் அவர் மேலே கேஸை போட்டாங்கன்னு வருத்தப்படுறதுக்கு. நீங்கள் அங்கேருந்து சம்பாதிக்கிறதெல்லாம் கீழே வரைக்கும் அப்படியே வந்துச்சுன்னா அவன் வருத்தப்படுவான், ஒரு அபிமானம் இருக்கும் நம்ம தலைவருன்னு. இங்கே தான் எதுவுமே இல்லையே. இவங்க வாட்டில் வராங்க போகிறாங்க, வழக்கம் போல் கோஷம் கொடுத்துக்கிட்டு கொடி கட்டிக்கிட்டு கூட்டத்துக்கு வந்தால் சேர் இலவசம், சேர் எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தானே இருக்கிறாப்புல. அப்போ அவன் மந்திரி மாட்டினா அவனுக்கு என்ன இருக்குது? கவலையே பட மாட்டான். வாடகை வாய்கள் இருக்காங்களே 200 வாங்கிட்டு, அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிற ஆட்களை வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. திமுக அப்படின்னாலே பிரிக்க முடியாது என்னவோ லஞ்சமும் ஆட்சியும் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு எப்போவுமே அந்த இது உண்டு. நீங்கள் 78 76 அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சர்க்காரிய கமிஷன் மற்ற விஷயங்கள் வந்தது. 2006 to 11, அதுக்கப்புறம் 89 வந்தார், 1 வருஷம் ஆட்சி பண்ணார், அதுக்குள்ளே ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அதனால் அது கணக்கில் வராது. நீங்கள் 2006 to 11 பார்த்தீங்கன்னா 2G, அப்புறம் இங்கே சில இது மாட்டினாங்க. இதை விட அதுதான் பெரிய இதுவாக மாறிப்போச்சு. இந்தியாவே உலுக்கியது. மன்மோகன் சிங்கை கையை தூக்கிட்டார், அப்பா எனக்கு தெரியாது எல்லாம் அவங்க தான் அப்படின்ட்டாப்புல. காங்கிரஸ் கவர்மெண்ட்டே அவங்கள பிடிச்சி உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு அப்படி போய் இப்போ மறுபடியும் ரீஎன்கொயரி எடுத்திருக்காங்க. இந்த வழக்குகள் மாதிரியே அதையும் மறு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கவர்மெண்ட் ஒவ்வொரு தடவை இது பண்ணுறது. இந்த தடவை இவர் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னாங்க. மிஸ்டர் க்ளீன் மாதிரி வருவார். அவர் எடுத்தது பேசுனது அந்த தேர்தல் அறிக்கை அதான் ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியம். டிஎம்கே ஐடிஎம்கே சரி என்ன சொல்ல போகிறாங்கன்றதான் ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்தது. இலவச டிவி கொடுத்த ஒரு வருஷம் பெரிய புரட்சி பண்ணார் கலைஞர். அதுக்கு மாற்றாக இவங்க சில இது பண்ணாங்க, கறவை மாடுகள் இந்த மாதிரி, அது பெரிய பால் புரட்சியாக மாறிச்சு. அந்த மாதிரி வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கிறதும் இலவசங்கள் கொடுக்கறதும் வந்து ஆட்சியே மாற்றி இருக்குது. பல இதை வந்து ஐயோ நம்ம இது சொல்லாமல் போயிட்டோமேனு ஆகும். கொஷின் பேப்பர் திருடுற மாதிரி அவன் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே தேர்தல் அறிக்கையில் அதை சொல்கிறது, இந்த ஏற்பாடெலாம் கூட நடந்தது. அப்படிப்பட்ட இதில் இவங்க சொல்லி வந்தது ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு, கல்வியாளர்களா சொல்லுங்கள் அப்படின்னா, சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஏன் சேர்த்துருவோம் சார், அது பிரச்சனை சேர்த்துருவோம். அப்புறம் நீங்கள் வாங்க மருத்துவ பணியாளர்கள் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி பண்ணணும், சேர்த்துருவோம், உங்களுக்காக தானே, நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தப்போ நான் வந்து படுத்துருக்கேனே, கூடயே படுத்துட்டு சொல்லியிருக்கேன், அப்புறம் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொரோனாவில் எங்களை எடுத்தாங்க, அவ்வளோ உயிரை பணையை வச்சு வேலை பண்ணோம், இப்போ உங்களுக்கு வேலை நிச்சயம், தேர்தல் அறிக்கையில் சேர்த்துட்றோம், வேறு என்ன போக்குவரத்து தொழிலாளர் ஐயா பணம் பலன் 100 நாளில் நம்மாச்சு சேர்த்துருவோம். இந்த பசங்க
ஐயா அந்த மாதிரி ஏடிஎம் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் கொடுத்தாங்க, லேப்டாப் இதெல்லாம், அது அப்படியே கொடுப்போம், உங்களுக்கு லேப்டாப் தரோம், டேப் தரோம், இன்னும் என்னென்ன வேணுமோ தரோம். இப்படி ஒவ்வொன்றா தேர்தல் அறிக்கை பார்த்தா அப்படி வீட்டில் போய் கேட்டால் 2 மாதத்தோட கரண்ட் பில் வருதுங்க, வந்தால் பல்காக வரனால ஒரு யூனிட் ஏறினா கூட அப்படியே அமௌண்ட்டு டபுள் ஆகிடுதுங்க. அதான் இதுதாங்க பிரச்சனை. நாங்கள் வந்தால் மாதம் மாதம் கரண்ட் பில்லுங்க, அவ்வளோ. இது உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க இவங்க, அப்படி இப்படின்னு உருட்டினாங்க. கையெழுத்து போட்ட அதிமுக கவர்மெண்ட்டு 4 வருஷமாக மின் கட்டணத்தை ஏற்றவே இல்லை. ஆனால் அதை சொல்லிக்கிட்டு 4 வருஷமாக இவங்க ஏற்றிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்போ இந்த ஜூனில் மறுபடியும் ஏற்ற போகிறதா தகவல் ஒவ்வொருத்தராக கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, இனிமேல் யாரும் வேலை கூட போக தேவையில்ல போலையா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, வருமானமும் இதுவும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடியல் வரப்போதே அப்படின்னு எல்லாம் நினச்சி போட்டாங்க. விடியல்னு ஒரு சினிமா கம்பெனி தான் வந்துச்சு, வேறு விடியல் எதுவும் வரல. விடியல்னு ஒரு சினிமா கம்பெனி வந்து இப்போ ஈடியில் மாட்டிகிட்டு இருக்குது, கரெக்டாக. ஆனால் மக்களுக்கு என்ன நடந்தது? லேப்டாப்பா தரோம்பா, லேப்டாப் தரோன்ட்டு இப்போ லேப்டாப் தருவது சம்மந்தமாக ஒரு இதுன்னு போட்டு உருட்டுறாங்க. அடுத்து ஆட்சி வரும்போது எங்கே வர்றீங்களா தெரியாது. மின்கட்டணமாக கேட்குற இந்த பாரு அப்படின்ட்டு ஏற்றி இன்றைக்கி எங்கேயோ வந்து நிற்கிது. போக்குவரத்து தொழிலாளர்கள் 100 நாளில் ஆட்சி வந்துடுவோம் பண்ணுவோன்னு ஒன்றும் இன்னை வரைக்கும் அந்த பணம் எதுவுமே நடக்கலை. அப்பப்போ ஏதாச்சும் சில்லற மாதிரி கொடுத்துக்கிட்டு அது தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க இந்த ஆட்சியில் 2-3 தடவை போராட்டம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் நடத்தின தலைவர்களை இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கரெக்ட் பண்ணோன்னா அவர்களும் போராட்டம்னு பின்னாடி போயிட்டாங்க, முடிஞ்சிச்சு. மருத்துவ இந்த செவிலியர்கள் இவங்கெல்லாம் வழக்கம் போல் இந்த ஆட்சியிலையும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் வழக்கம் போல் போராடிட்டு இருக்கிறாங்க. தாய்மார்கள் வழக்கம் போல் விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. சாலையில் போகிற 2 வீலரு இந்த வாகன ஓட்டிகள் ஒரு பக்கம் சாலை பள்ளத்தில் விழுந்து போராடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களோட போராடிட்டு இருக்கிறாங்க. இது நடக்குது. சரி, இது எல்லாம் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா யார் பண்ணல? மணலில் முறைகேடு பண்ணியிருக்கோம், ஈடியே சொல்லிடுச்சு 4000 சில்லற கோடின்னு, ஜிஎஸ்டியில் இத்தனை கோடி 700 சில்லற கோடி என்னமோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் எடுத்து கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி இந்த விசாரணை நின்று போச்சுல்ல, அந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்கோம். அடுத்து டாஸ்மார்க் ரத்தீஷுக்கும் இந்த ஆகாஷ்ன்றவருக்கும் டாஸ்மார்க்கும் என்ன சம்மந்தம்? இதை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா? என்னங்க விசாகன் எம்டியை அந்த எம்டி விசாகனை விசாரிக்கிறாங்கன்னா அது ஓகே, இல்லை அதில் முன்னாடி வேலை செஞ்சவங்க இப்போ இருக்கிறவங்க அதிகாரிகள் இவர்களெல்லாம் சம்மன் விசாரி ஓகே. இவர் யாருங்க ரத்தீஷ்ன்றவர்? அவர் ஏன் தலைமறைவாக இருக்கார்? அவர் வீட்டுக்கு ஏன் ஈடி போச்சு? இதை பற்றி திமுக தலைவர்கள் சொல்லணும் அப்படின்னு யாராவது கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்குறாங்களா? பாயிண்ட் வரட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க, அதே மாதிரி தானே உட்காந்துருக்காங்க. ஆகாஷ்ன்றவர் யார்? அவருக்கும் டாஸ்மார்க்குக்கும் என்ன சம்மந்தம்? டாஸ்மார்க்கில் நடக்கிற ரைடுக்கு ஏன் ஆகாஷ்ன்றவரை தேடி ஈடி போகுது? அவர் எங்கேருந்து வந்தார்? எப்படி கவர்மெண்ட்டு நடக்கிற முறைகேட்டில் அவர் இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி யாராவது கேட்குறாங்களா? தோழமை கட்சிகள் கேட்டால் 6 சீட் 4 சீட் ஆகிடும், சிக்கல் வரும், அதனால் கம்முன்னு இருக்காங்க. தெரியுதா? இதுதான் சாதனை. இது ஒரு பார்ட்டு. இப்போது பொன்முடி தான் முதல்ல செந்தில் பாலாஜி வந்தால் விடுவேன் கைது பண்ணுவேன் அதெல்லாம் சொன்னார். நீ என்ன சொல்கிறது, நானே கைது பண்ணுறேன்னு ஈடி கைது பண்ணிச்சு. இவர் வந்தோன்னே அமைச்சர் பதவி தான் கொடுத்தாரு. எப்போ கைது பண்ணுன்னு சொன்னால தேர்தல் வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றுறோம் பாருன்னு ஈடி நிறைவேற்றுச்சு. அதுக்கு இவர்கள் தியாகி ஐயோகோ அது இதுன்னு சொல்லி நினைவோ பண்ணாங்க, இல்லாத அமைச்சராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்கலன்னொன்னே அதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டுன்ட்டு அமைச்சர் பதவியை அப்புறமா தான் தூக்குனார். உச்சநீதிமன்றமே சொல்லியும் தூக்காதவர் ஜாமீனுக்காக அமைச்சர் பதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி, ஜாமீன் அவரும் நீதிபதி அவர் கொஞ்சம் இறக்க சுபாவம் உள்ளவர். என்னப்பா என்னதான் பெரிய குற்றவாளிகளாக இருந்தாலும் 1.5 வருஷம் 2 வருஷமாக வைப்பீங்க ஜெயிலில், விசாரணை முடிகிற வரைக்கும் வைப்பீங்களா? நியாயமா? இது ஆர்டிகல் 21 சொல்லியிருக்கு, ஒரு மனுஷனை தேவையின்றி அடைத்து வைக்கக்கூடாது, அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல அப்படின்ட்டு வெளியே விட்டார். வெளில விட்ட 2 நாளில் அமைச்சர் சாட்சியை கலைகிற வேலை பண்ணோன்னா நீதிமன்றம் பார்க்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கடுப்பாகி கூப்பிட்டு 2 வார்த்தை தான், நான் எதுக்காக விட்டேன், நீங்கள் நேர்மையாளர்
உங்கள் மெரிட் பேஸ்லையா விட்டேன்? இறக்கப்பட்டு விட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் நோக்கத்தையே சதிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? சுதந்திரமா பதவியா? முடிவு பண்ணுங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சுதந்திரம் தானே முக்கியம், பதவி வேணான்னு விட்டார். இது பண்ணும் பொழுதே இதே காலகட்டத்தில் தான் அதுக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி அதான் சார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த அவங்க இவங்க வந்து திருப்பி எடுத்திருக்காங்கல்ல, உச்சநீதிமன்றம் திருப்பி எடுத்த வழக்குலாம் இருக்குல்ல, இந்த பழைய வழக்குகளெல்லாம் எடுத்ததெல்லாம் என்னென்னா திமுகவினுடைய முகங்களாக இருக்காங்க. திட்டங்களாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துலேயுமே முன்னாடி நிற்கிற செயல்பாட்டில் முன்னாடி நிற்கிறவங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் திடீர்னு ஏன் நீங்கள் வந்து திமுகவை அட்டாக் பண்ணுறீங்க? எல்லாம் பழைய வழக்குகள் தானே. இந்த வழக்குகள்லாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் கொலை பண்ணேன், இன்றைக்கி வந்துட்டு ஏன் கொலை பண்ணணுன்னு கேட்டேன்னா, கொலை பண்ணி 10 வருஷம் ஆகுது. இன்றைக்கி வந்து என்னை கைது பண்ணனா என்ன நியாயம்? இப்போ பண்ணனா, நேற்று பண்ணனா, 10 வருஷம் முன்னாடி 2 பேரை கொலை பண்ணேன், அதுக்கு போய் இப்போ பிடிக்கிறிய அப்படின்னு ஒரு குற்றவாளி கேட்டால் விடுவீங்களா? நேற்று கூட ஒரு செய்தி வந்தது, 21 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவர் கைது. அவர் வந்து என்ன கொஞ்சமாக நியாயம் வேணாவா? 21 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, அதுவும் நான் ஒழுங்காக வாழ முடியாமல் தலைமறைவாக இங்கே பேரை மாற்றிக்கிட்டு அங்கே போயிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு 21 வருஷம் தள்ளிட்டு இப்போ வந்து கைது பண்ணுறீங்களா? 21 வருஷமாக நடந்தது அப்படியா சொல்லுவீங்க? குற்றம் தானே எப்போ பண்ணாலும். அதுக்கு நான் விரிவாக வர்றேன் பதில். பொன்முடி 96, 2001 காலகட்டங்களில் செம்மண் எடுத்த வழக்கில் முறைகேடாக எடுத்ததில் அவர் மேலே வழக்கு வருது. அதுக்கு முன்னாடி இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு நில ஆக்கிரமிப்பு விவகாரம் வருது. அந்த கேஸு குவாஷ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸில் டக்குன்னு அந்த வழக்கை ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு மாற்றி 4-5 நாளில் அந்த இதை பண்ணி தீர்ப்பை கொடுத்து இவர் அக்யூட்டட், இவரை விட்டுறாங்க நிரபராதின்னு. அந்த வழக்கை தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் எடுத்து எப்படி நீங்கள் மாற்றுவீங்க, யாரை கேட்டு மாற்றுறீங்க, மேல் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டில் கேட்கணும், கேட்காம எப்படி மாற்றுனீங்க, அதனுடைய உள்நோக்கம் என்ன, மாற்றினோன்னே ஒருத்தர் எடுத்து உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து உடனே தீர்ப்பு எழுத முடியுதா? என்ன கதை இது? விசாரிங்க, ஒழுங்காக விசாரிங்கன்னு திருப்பி அனுப்புகிறேன். அப்புறம் வாய் சும்மா இருந்தாரா? வாயால் கெட்டு அமைச்சர் பதவி இழந்தவர் அப்படின்னு இந்திய வரலாற்றில் எடுத்திங்கன்னா ஒரே ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இவர். மற்றவங்களாம் ஊழல் மற்ற விஷயம் ஏதோ ஒன்றில் இருப்பாங்க பதவி போனது. வாயால் கெட்டு பதவி போனதுன்னா இவராக தான் இருப்பார். வேறு யாராவது இருக்காங்களா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, துரைமுருகன், அப்புறம் வேறு யார்? கே ராமச்சந்திரன். இவங்க வழக்கெல்லாம் மீண்டும் மறு விசாரணை. எப்படி பொன்முடி வழக்கு மாதிரி, ராசா சரியாக விசாரிக்கல, இந்த தடவை கரெக்டாக விசாரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா உன்னை நான் கண்காணிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்போ இந்த வழக்கு விசாரணையை 3 மாதத்துக்குள்ளே முடிச்சு சொல்லணுன்ட்ருக்காங்க. இல்லை அப்படி மொத்தமாக வரும்போது தான் சந்தேகம் வருது. என்ன இல்லை மொத்தமாக இப்படி அமைச்சர்கள் மேலெல்லாம் நீங்கள் வழக்கை திருப்பி எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தானே சரியாக பண்ண வேறு எதுவும் ப்ரெஷர் இருக்கோ அப்படின்னு. சரியாக பண்ணலாம் திருப்பி அது யார்? நான் ப்ரெஷர்னா யார்? நிதின் கட்கரியா வந்து சொன்னார், இல்லை நட்டா வந்து சொன்னாரா? சொன்னது ஹைகோர்ட்டுங்க, உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். அவங்களுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றத்தில், விசாரணை நீதிமன்றத்தில் ஒழுங்காக விசாரிக்கலன்னு அவங்க அதை பார்த்துட்டு மறுபடியும் ஒழுங்காக விசாரின்றாங்க. இதில் எங்கேருந்து இது? சரி நான் சொல்கிறேன், இப்போ எல்லாமே சொல்லுவாங்க திருப்பி செந்தில் பாலாஜி காலத்துக்கு முதல்ல இப்போ வரைக்கும் பழி வாங்கும் நடவடிக்கை, இடியை வைத்து இப்படி பண்ணுகிறார்கள், அதை பண்ணுகிறார்கள், பண்ண தான் செய்வாங்க. காங்கிரஸ் பண்ணல, சிபிஐ வச்சு பண்ணியிருந்தாங்களா? அப்போ இடி கிடையாது, பண்ணியிருந்தாங்கல்ல. அப்புறம் இடி வந்த பிறகு எல்லாம் பண்ணாங்க. இடி வழக்குகளில் கன்விக்ஷனே கிடையவே கிடையாது அப்படின்லாம் கதை ஓட்டுறாங்க. அரசியல்வாதிகள் கைதாகிறாங்கல்ல, அதில் கன்விக்ஷனு 96%, மற்ற வழக்குகளில் கன்விக்ஷன் தான் கம்மி. அப்போ பர்ஃபெக்டாக இவங்க மாட்டுறாங்கன்னு அர்த்தம். இடி வச்சு பழி வாங்குறாங்கன்றாங்கன்னா இடி வந்து எப்படி உள்ளே வர முடியும் உங்களுக்கு தெரியுமா? ப்ரூஃப் இல்லாமல் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அதான் 99% அவங்க கையில் ப்ரூஃப் இருந்தால் தான். அப்படிலாம் இடி வரணும்னா 2-3 காரணம் இருந்தால் தான் வர முடியும். ஒன்று, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே ஐடி ரைடு வருது, ஏராளமாக சொத்து குவிச்சிருக்கீங்க. ஐடி வந்தால் ஐடி கைது பண்ணுற அதிகாரம் கிடையாது. அவன் வருமானத்தை எடுப்பான். இவ்வளோ வருமானம் நீ கொடுத்த கணக்கும் வித்தியாசம் இருக்குது, 10 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கணக்கில் வராமல் இருக்குது, அது கருப்பு பணம். இதற்கு என்ன சொல்கிறேன்னு உங்களை கேட்பாங்க ஃபஸ்ட்டு விசாரணை. இல்லைங்க ஏன் நான் பார்த்து பண்ணிக்கிறேன், இது பண்ணால் ஒத்துக்கிட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்கு ஓரளவுக்கு ஃபைன் போட்டு பண்ணுவாங்க.
இல்லை நீங்கள் எதாவது மறைக்கிறீங்க இது பண்ணுறீங்கன்னா கடுமையான ஃபைன் வரும். 120% இந்த மாதிரிலாம் வரும். அது முடிஞ்சிடும். சில இதை அட்டாச் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அதுலேயே பெரிய நஷ்டம் வந்துடும். இந்த இதை பேஸ் பண்ணி இடி வருவோம். ஏன்னா நீங்கள் முறைகேடாக பணத்தை சம்பாதிக்கிறீங்க ஒன்று. அந்த பணத்தை ஒயிட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, மணி லாண்ட்ரி. நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? இப்போ சினிமா எடுக்கிறாங்கல்ல, எது ஃபெயிலியர் படமாக எடுக்கிறது. அந்த படம்லாம் நல்லா ஓடிச்சுன்றது 10 கோடி கூட வராது. நீங்கள் வந்து 100 கோடி செலவு பண்ணியிருப்பீங்க, அதை 200 கோடின்னு செலவு காமிப்பீங்க. அப்போ 200 கோடி 100 கோடி ஒயிட் ஆகிடுதா? 100 கோடி செலவு பண்ணிட்டு 200 கோடின்னு கணக்கு காமிக்கிறீங்கன்னா எவ்வளோ வரும்? இப்போ அவர் சம்பளம் கொடுக்குறீங்க கேமராமேனுக்கு 50 லட்ச ரூபா அவருக்குன்றீங்க. ஆனால் அவர் கையில் கொடுக்குறது 10 லட்சம். 40 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்த மாதிரி கணக்கு காமிக்கிறீங்களா? செலவு காமிக்கிறீங்களா? அதில் அந்த 40 லட்ச ரூபா உங்கள் ஒயிட் ஆகிடும். அதுக்கு பிறகு படத்தை நான் இத்தனை கோடியில் எடுத்தேன்னா அதை டபுளாக கணக்கு காமிக்கிறீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ஒயிட் ஆகும். அதுக்கப்புறம் லாபமே படமே ஓடி இருக்காது, மொத்தமே 5 பேர் 10. அந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு 200 கோடி கிளப்பு 300 கோடி கிளப்புன்னு ஏதாவது இந்த இப்போ உருட்டுறாங்கல்ல, அது மாதிரி உருட்டுனா அந்த பணம்லாம் இதில் மூலிமா வந்துச்சுன்னு கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிடலாம். இது மணி லாண்ட்ரி. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, அதன் மூலிமா வந்த வருமானம் அதில் சில இது மாட்டுது. இந்த மாதிரி மாட்டுதுன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு அவன் முடிச்சுட்டு போயிடுவான். அடுத்து இடி வரும். இதை நீ இந்த வேலை பண்ணல அப்படின்ட்டு உங்கள் மேலே பிஎம்எல் ஆக்ட் வரும். வெளிநாட்டில் போதை மருந்து கடத்துறீங்க, மாட்டுறீங்க, ஜபர்சாதிக்கு இது மாதிரி, அதுக்கு பிஎம்எல்ஏ வரும். வேறு சில ஃபெமா ஃபெரா இந்த வழக்குகள் வரும். உள்நாட்டில் நீங்கள் லஞ்சம் அமைச்சராக இருந்து லஞ்ச ஊழல் பண்ணி அதை வச்சு பில்டிங்கு அது பினாமி வச்சுக்கிட்டு அவங்க தான் வாங்கினாங்க எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போனீங்கன்னா அதுலேயும் சொத்து குவிப்புன்னு வருதில்ல, அந்த வழக்கையும் பேஸ் பண்ணி வருவாங்க. லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு, இல்லை வேறு சில வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் உங்கள் மேலே புகார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்கு இருந்தால் தான் உங்களுக்கு இடி உள்ளே ரெய்டு வர முடியும். ஏன் டாஸ்மாகில் ரெய்டு போனாங்க? 41 லஞ்ச ஒழிப்பு புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதை வச்சு இடி டாஸ்மார்க்கில் வந்துச்சு. ஏன் மணலில் போச்சு? மணலில் எஃப்ஐஆர் 2-3 எஃப்ஐஆர் இருந்தது, அதை பேஸ் பண்ணி உள்ளே வந்தாங்க. ஏன் செந்தில் பாலாஜிட்ட போனாங்க? வேலை வாங்கி தரேன்னு ஜாப் ராக்கெட் கேஸ் அவர் மேலே சிசிபியில் சென்னை மத்திய குற்றப்பில் அவர் மேலே வழக்கு இருக்குது, விசாரணை நடக்குது. அதை பேஸ் பண்ணி உள்ளே வந்தாங்க. தெரியுதா? இடி இப்படி தான் உள்ளே வர முடியும். அதனால் இதை அப்படி அரசியல் பழிவாங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் யோகியமாக இருந்தால் ஏன் இடி வரப்போகுது? உங்கள் மேலே வழக்கே இல்லைன்னா இடி உங்கள்கிட்ட வர முடியாது. உங்கள் மேலே வழக்கு இருந்தால் அந்த வழக்கு குவாஷ் ஆனால் கூட இடி வர முடியாது. செந்தில் பாலாஜி வழக்கில் அதான் உதாரணம். முதல்ல பணத்தை வாங்கிட்டு வேலை தரலன்னு புகார் வழக்கு வருது. அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தில் நான் வந்து வேலை வாங்கினோன்னா பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், எங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு வந்துடுச்சு, அவர்கள் சமாதானம் ஆகிட்டாங்க, இந்த வழக்கை குவாஷ் பண்ணணுன்றாரு. இடி அப்போவும் இருக்குது, இந்த வழக்கை பேஸ் பண்ணி இடி வந்திருக்கு உள்ளக. இந்த வழக்கு குவாஷ் பண்ணுங்கன்னா உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் குவாஷ் பண்ணிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வழக்கு கிடையாது, முடித்து வைக்கப்பட்டது. வழக்கை முடித்து வச்சுட்டா இடி அங்கே வர முடியாது. அப்போ மிலாடு இவர் தேவையில்லாமல் உள்ளே வந்து தொல்லை கொத்துன்னு இருக்காரு. ஏம்பா வழக்கே இல்லை, அப்புறம் எங்கே அவர்கிட்ட போகிறேன் ஓ இடி அமுச்சு விட்டுறாங்க. மிஸ்டர் க்ளீன். செந்தில் பாலாஜிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாள் பொறுத்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். இந்த மாதிரி எனக்கு பாதிப்பு, நான் பணம் கட்டினேன். அதில் என்ன ஆகுது? இது எப்படி நீங்கள் வழக்கை முடிச்சு வைப்பீங்க? இது வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து நபர்கள்கிட்ட நடந்துச்சுன்னா முடிச்சு வைக்கலாம். இது அரசு வேலை சம்மந்தப்பட்டது, அமைச்சர் சம்மந்தப்பட்டது, அதிகாரிகள் சம்மந்தப்பட்டது. இது 13B லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டிய ஒன்று. பணத்தையே திருப்பி கொடுத்தாலும் குற்றம் குற்றமே, இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அந்த வழக்குக்கு உயிர் கொடுக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இடி மிலாட் நீங்கள் உயிர் கொடுத்துட்டீங்க, எஃப்ஐஆர் வந்துடுச்சு, இப்போ நாங்கள் தாராளமாக விசாரிங்க அப்படின்னோடனே மறுபடியும் இடி உள்ளே வருது. அந்த விசாரணையில் தான் பிரச்சனையாகி அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எதுவுமே இல்லாட்டி இடி வர முடியுமா? எதுவுமே இல்லை இருந்தும் அதை குவாஷ் பண்ணாலும் இடி திரும்பி தான் போகணும். குவாஷ் பண்ண வழக்கு மறுபடியும் உயிர்ப்பித்தால் இடி மறுபடியும் வரும். அப்போ நீங்கள் ஏதாவது பண்ணாமல் இடி வர முடியுமா? அப்போ பழிவாங்கல் இல்லை மேலேருந்து திணிக்கிறாங்கன்னா திணிக்கிறதுக்கு கூட ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணுமே, புரியுதா? அப்புறம் எப்படி நீங்கள் அதை தான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், நீ யோகியனாக இருந்தால் ஏன் உள்ளே வர போகிறோம்? பிடிஆர் வந்து ஆடியோ வெளியானது, அப்புறம் இப்போ வந்து டாஸ்மார்க்கு, கனிம வள கொள்ளை,
இப்படி தொடர்ந்து திமுக மேலே ஒரு பூதகரமான ஊழல் ஆட்சி அப்படின்னு எதுவும் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க திமுக சார்பாக. என்னென்னா கட்டமைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா முதல்வரும் அப்படி தான் சொன்னார். இந்த ஆட்சியை வந்து நீங்கள் மீடியாக்களில் ஒரு மாதிரி திருச்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவரும் அதை தான் சொல்கிறாரு. மீடியாக்கள் இங்கே அந்த ஆட்சிக்கு எதிராக பேசுதா? எந்த மீடியா பேசுது? ஊழல் ஊழல் அப்படின்னு எங்கே பேசுகிறாங்க? சமூக ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் பேசுகிறது தான். மீடியாக்கள்லாம் இன்றைக்கி டாஸ்மார்க் ரைடு இன்றைக்கி 3வது நாளாக 4வது நாளாக அந்த இது போய்கிட்டு இருக்குது. எந்த ஊடகத்துலையாவது நீங்கள் பார்த்தீங்களா? செய்தி இருந்ததா? இல்லை அதோடைய ஃபாலோஅப் எதாவது பண்ணுறாங்களா? ஒரு க்ரைமு, ஒரு ரிப்போர்ட்ரு ஒரு ரைடு போகுதுன்னா அந்த ரைடு அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி மொதல் நாள் 2வது நாள் விசாகன் கைதா, விசாகன் வீட்டில் நடக்குதா, முடிஞ்சிச்சா, முடிஞ்சிட்டே அவங்க போயிட்டாங்கன்னா அந்த செய்தி வேறு. முடியாத வரைக்கும் அது ஃபாலோஅப் இருக்குல்ல. இவரை கூப்பிட்டு விசாரிச்சா, அவரை கூப்பிட்டு விசாரிச்சா, ஏதாவது வருதா, ஏதாவது வந்துச்சா, நீங்கள் பார்த்தீங்களா? இதுதான் நிலமை. ஏன்னா பெரும்பாலும் ஆதரவு ஊடகங்கள். இன்னொன்று கட்டமைக்கப்பட்டது எங்கள் மேலே திணிக்கப்படுதுன்னா நான் முன்னாடி சொன்னது தான். நீங்கள் எந்த இதுவும் பண்ணலன்னா அவங்கக்கிட்டே எப்படி வர முடியும்? இதில் ஒரு படி மேலே போய் சம்மந்தமே இல்லாத டாஸ்மார்க்கில் எம்டியா ஒரு அந்த ஆகாஷ் வந்து டாஸ்மார்க் எம்டியா? அப்புறம் ஏன் அவர்கிட்ட போகுது இடி? ரத்தீஷ் என்ன டாஸ்மார்க் பொது மேலாளரா, ஜென்ரல் மேனேஜரா அவர்? அப்புறம் ஏன் அவரை தேடுது? ஏன் அவர் வீட்டுக்கு போகிறாங்க? அப்போ இதுக்கு யார் காரணம்? இவர்கள் எப்படி டாஸ்மார்க் உள்ள இருக்கிற பிரச்சனையில் இவங்கள நோக்கி இடி வர்ற அளவுக்கு இவங்க குற்றம் புரிஞ்சிருக்காங்க? அப்போ அதுக்கு பின்னணி என்ன? இல்லை வேறு வழக்குக்காக இடி தேடுதா? எனக்கு தெரில. டாஸ்மார்க் ரைடு போய் தானே அவரை தேடுறாங்க. அவரும் தலைமறைவாக இருக்கார். இந்த ஆகாஷ்ன்றவரும் சினிமாவில் ஏதாவது இடி ஐடி ரைடு வந்து அந்த வழக்கில் இடி போச்சா? இல்லைல்ல. டாஸ்மார்க்கில் தானே இடி போயிருக்கு. அப்புறம் இவங்க சம்மந்தமே இல்லாத, அரசில் எந்த பதவியில் இல்லாதவர்கள், சம்மந்தமே இல்லாதவர்கள் இந்த வழக்கு சம்மந்தமாக இவர்கள் ஏன் தேடப்படுகிறார்கள்? அப்போ இவர்கள் இந்த மாதிரி வர்ற அளவுக்குன்னா அரசு இதை எப்படி அனுமதிக்குது? இவர்கள் யாருக்கு நெருக்கமானவர்கள்? இவர்கள் எப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் டாமினேட் பண்ண முடியும்? ஒரு நிறுவனத்துக்குள்ளே எப்படி டாமினேட் பண்ண முடியும்? இதெல்லாம் கேள்விகள் தானே. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறா? இதை எப்படி நீங்கள் இந்த மாதிரி எங்களை வந்து என்ன சொன்னீங்க, உருவாக்கப்பட்டதா, கட்டமைக்கப்பட்டது? எப்படி கட்டமைக்க முடியும்? கட்டமைக்கப்பட்டதுன்னா அவர் ஏன் தலைமறைவாகணும்? அப்பா வாங்கப்பா, கட்டமைக்க பார்க்குறீங்களா, நான் வந்து பார்த்துக்க, வீடை செக் பண்ணிக்கோ அப்படின்ல போவாங்க. அந்த இன்னொருத்தர் பணம் எடுத்துகிட்டு இப்போ ஆகாஷ் தலைமறைவாக இருக்காரு, ஏங்க எப்படிங்க கட்டமைக்க பார்க்குறீங்க, வாங்க செக் பண்ணிக்கங்க அப்படின்ல போவாங்க. அப்போ ஊரே வந்து இதை பேசுது. அப்போ இந்த 5 ஆண்டு ஆட்சியில் நிறைய ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிறைய நான் சொல்லணுமா? இடி எதுக்கு வருது? இடி எதுக்கு வருது? மற்றவர்கள் எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமிலேருந்து அண்ணாமலையிலேருந்து பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னது? இடி வர்றதுடைய அடிப்படை என்னங்க? டிஎம்கே ஃபைல்ஸ்னு அவர் போட்டார் அண்ணாமலை. அதுக்கப்புறம் தானே பிரளயமே வெடிச்சது. அதுக்கப்புறம் தான் அவர் பிடிஆர் பேசினதான் ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோவுக்கு பிடிஆர் நான் பேசலான்ட்டார். உண்மையிலேயே அவர் பேசலை, அதை திமுக ஏற்றுக்கிட்டா ஏன் பிடிஆரை நிதி அமைச்சர்லேருந்து தூக்கி ஒரு ஐடியில் போடுறீங்க? இன்றைக்கி அவர் புலம்புற இடத்துக்கு வந்துட்டார்ல, என்கிட்ட ஒரு அதிகாரம் இல்லை பயன்லாம் கேட்காத, என்கிட்டக்கிற கொஞ்சம் இதை கூட பிடுங்கி டிஆர்பி ராஜாட்ட கொடுத்துருக்காங்க, அவரை போய் கேளு அப்படின்னு சட்டசபையிலேயே சொல்கிற அளவுக்கு நடக்குது இல்லை? என்ன பண்ணீங்க? பால்வளத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்தார், பால்வள ஆவினே ஒன்றும் இல்லாமல் பண்ணார். அவர் அதுக்காகவே அவரை பதவி விட்டு தூக்குனீங்க. அதுக்காக பதவி விட்டு தூக்குனவரை மறுபடியும் இப்போ அதே துறையை கொடுத்துருக்கீங்க. எதை வச்சு கொடுக்குறீங்க? ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டாரா லண்டனில் போய் எப்படி பால்வளத்துறையை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு? இதே அதிமுக ஆட்சியில் இருந்த கொள்முதலும் இப்போ இருக்கிற கொள்முதலும் ஒன்றா? அப்போ இருந்த ஆவின் தான் இப்போ இருக்கா? எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் விற்றாங்க, எவ்வளோ இது பண்ணாங்க, எவ்வளோ புது புது ரகங்கள் பால்கள் கொண்டு வந்தாங்க. ஆரஞ்சு பாக்கெட்டு பயங்கர ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி அந்த ஆரஞ்சு பாக்கெட் இருக்கா? அதில் இருக்கிற கொழுப்பை குறைச்சி மறைமுகமாக இதே வெளியால் யாராவது தனியார் பண்ணான்னா உள்ளே போயிடும். ஆனால் இவங்க 9%ன்றதை 8% கொழுப்பை குறைச்சி அதில் ஒரு லாபம் பார்த்து இந்த மாதிரி வேலைலாம் நடந்ததா இல்லை? டிலைட் பால், அந்த பால், இந்த பாலுன்னு இதெல்லாம் யார் இது பண்ணது? இந்த நிர்வாக சீர்கேடுக்கு தான் அவரை வெளியே அமிச்சாங்க. பெரிய அளவில் எதிர்ப்பு வருதுன்னு ஒன்று, பால் பற்றாக்குறை வரும், மிஷின் இயங்காது, பல பிரச்சனை வந்ததில்ல.
நிர்வாக சீர்கேடு, இவர் அதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ என்ன அவர் சரியாயிட்டாருன்னு இங்கே மறுபடியும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் பல முறைகேடுகள், பல டெண்டர்கள், டெண்டர்தாரர்கள் மோசமானவர்கள்னு இவர்களே விமர்சித்த ஆட்களை இவர்கள் ஆட்சியிலும் டெண்டர்தாரர்களாக வச்சுருக்காங்க. சென்னையில் 4000 கோடி செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு திருப்புகழ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு எல்லாம் பண்ணன்றாங்க. அப்படி பண்ணால் சென்னை ஜொலிக்கணும். எல்லா காலத்தையும் விட மோசமாக சாலைகள் இருக்குது, பள்ளங்களாக. எங்கேயாவது சாலை போட்டே நான் பார்க்கல. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் 2000 கோடி 4000 கோடியும் நாங்கள் உள்கட்டமைப்புக்காக செலவழிச்சுன்றாங்க. அதுக்கெல்லாம் அடுத்த ஆட்சி வந்து விசாரணை கமிஷன் இதெல்லாம் வச்சா நீங்கள் கேட்டதுக்கு பதில் கிடைக்கும். என்ன பண்ணீங்க அப்படின்னு ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. சென்னையில் ஏதாவது இந்த இது நடந்திருக்குங்க, இப்படி நடந்திருக்குங்க அப்படின்னு. இந்த போரூர் பாலம் கூட ஏற்கனவே கட்டியிருந்த பாலம் முடிவடைஞ்சது, இவங்க காலத்தில் திறந்து வச்சது. வேறு என்ன பெருசாக சென்னையில் சொல்லுங்கள்? சாலைகள் அதான் சொல்கிறேன்னே, ரோடு போடுறத முன்னெல்லாம் அடிக்கடி பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க நைட்டில். இப்போ அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்களா? அண்ணா சாலையிலேயே பேட்ச் ஒர்க்கு தான் இருக்குது. ஏன் கிரீன்வேஸ் சாலை அமைச்சர்கள் வசிக்கிற சாலையே போங்க, மழை பெஞ்சால் முழங்கால் அளவு தண்ணி நிற்கிது. உதயநிதி வீட்டுக்கு எதிரிலே தண்ணி நிற்கும். அவர் இருக்கிற குறிஞ்சி இல்லத்துக்கு எதிர்க்கவே தண்ணி நிற்கும். அந்த இருக்கிற சாலைகள் பார்த்திங்கன்னா அங்கேயும் பேட்ச் ஒர்க்கு தான். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் போகிற ரோடு கூட தரமாக இருக்கும், அவர்களுக்காக ரோடுன்னு. இப்போ அது கூட இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன நடக்குது? ப்ளீச்சிங் பவுடரில் கோலமாவு போட்டேன்னு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு. அவரையே மிரட்டுறாங்க. சரி, என்னங்க விசாரிக்கிறாங்க, யார் தப்பு நடந்தால் நடவடிக்கைகளுக்கு சொல்கிறேன்னு சொல்ல மேயர். நல்லா தானே இருக்குது, பான்ஸ் பவுடராக போட முடியும் அதுக்காக அப்படின்றாங்க. நீங்கள் யார்? நீங்களாம் இப்படிலாம் பேசக்கூடாது, எந்த சேனல் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் எந்த சேனல்னு கேட்பீங்களா? நீங்கள் அதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் மோந்து பார்க்குறீங்க, அதில் ப்ளீச்சிங் கையில் கூட வைக்க முடியாது, தெரியும்ல, அது அவ்வளோ நெடி இருக்கும். அவங்க கொண்டு போய் கிட்ட மோந்து பார்த்துட்டு வருதேன்றாங்க அளவுக்கு இருக்குது. கிட்டலாம் போனால் நமக்கு இது வந்துடும், தும்மல் வந்துடும் பயங்கரமாக. அப்போ அந்த லட்சத்தில் தான் இருக்குன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்க, நான் விசாரிக்க சொல்கிறேங்கன்ட்டு போயிடலாம் ஒற்றை வார்த்தையில். ஒன்று விசாரிக்கலாம், விசாரிக்காமல் போகலாம். ஆனால் அவங்க அதுக்கு மேலே கோவப்படுறாங்க. நீங்கள் யார்? நீங்கள் கரெக்டாக பேசணும், ஒழுங்காக பேசணும், எந்த சேனல் நீங்கள், இப்படிலாம் கேள்வி போகுது. அதனால் இது எல்லாம் மேயர் வரைக்கும் இது நடக்குது. எந்த கவுன்சிலருக்கும் மக்கள் பிரச்சனை மேலே அக்கறையே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு மாநகராட்சி மன்ற கூட்டத்திலையும் பாருங்கள், 200 பேரில் 30 பேர் 40 பேர் தான் உட்காந்துருக்காங்க. இத்தனையும் மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கூட்டம். இவங்க என்ன மக்கள் பிரச்சனை, மற்றவங்களாம் எங்கே போனாங்க? முதலமைச்சர் மேலே அவங்களுக்கு பயம் இருக்குதா? மக்கள் பிரச்சனைக்காக தானே அவங்கள தேர்ந்தெடுத்து வார்டு கவுன்சிலர் ஆக்கியிருக்காங்க. ஆனால் யாராவது அந்த மன்ற கூட்டத்தில் போய் எனக்கு இந்த கோரிக்கை அந்த கோரிக்கைன்னு பேசுகிறாங்களா? அது கூட போக முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க? இது ஏன் வரல? 40 பேர் தான் இருக்கிறாங்க கவுன்சிலரு, மீதி 150 பேர் 60 பேர் எங்கே அப்படின்னு என்னைக்காவது கட்சி தலைவராக ஸ்டாலினோ, இல்லை முதல்வராக ஸ்டாலினோ, இல்லை உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருவோ கேட்டிருக்காங்களா? மேயரம்மா சொல்கிறாங்க வரணும் அப்படின்னு ஆர்டரே போடுறாங்க, அவங்கள யாரும் கண்டுக்கவே இல்லை. அப்போ எப்படி இந்த தைரியம் வருது? இவங்களாம் நம்ம நாளைக்கு போய் மக்கள்கிட்ட நிற்கணுமே அப்படின்னு என்ன தைரியம்னா, ஊடகங்கள் இதை பெருசாக போடுறது கிடையாது. முன்னால் நாங்களாம் இருந்தால் போட்டுருவோம், கூட்டம் இல்லை, இத்தனை கவுன்சிலர் வரல, இவங்க யாருக்கும் மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னு போட்டு ஃபோட்டோ கிட்டலாம் போட்டு விட்ருவோம், வெறிச்சோடி கிடந்த மன்றம் கிட்டன்னு போட்டுருவோம். இப்போ அப்படி போகிறதுக்கு இவங்களுக்கு டைமே இல்லை ஊடகங்களுக்கு. அவங்க வேறு சில காரணங்கள் இருக்குது. அதான் இந்த காட்சிக்கு பிரச்சனை. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.